இப்போ இன்னைக்கு மேட்ச்ல ஆர்ஆர் கட்டாயம் ஜெயிக்க வேண்டியது. ஆனா யார் கூட ஆடுறாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஆப்பு வச்சுக்கிட்டே வராங்க இந்த லக்னோ டீம். அவங்களுக்கு வந்து பயங்கர லக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சம ஃபிளாப். ஆனா இந்த ஃபாரின் பிளேயர் 3 பிளேயரை தான் நம்பிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. பூரன்லாம் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டா 6 அடிக்கிற பயங்கரமா அடிக்கிற. ஸோ இந்த மேட்ச் ஆர்ஆருக்கு ஒரு பெரிய செக்கா இருக்குப்பா. அகிலன் இப்போ இந்த மேட்சுடைய வின்னிங் இது என்ன மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதோட நான் சேர்த்து உங்க கையில வந்துடுறேன். ஸோ இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ வினோமீட்டர்ல ராஜஸ்தானா அல்லது லக்னோவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லக்னோ வேகமா போகும்போதே தெரியுது ஈக்குவலா இருக்குமோ. ஒருவேளை 45-55 ராஜஸ்தான் பக்கம் தான் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ள போனோம், நம்ம தான் போல, அவங்களாவது உள்ள போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜடேஜாக்காக இருக்குமோ இல்ல சூரியவன்சிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க அகிலன் குயிக்கா? 45-55 ஓகே தானா? ஓகே தான். ஆனா அதான் 55 ராஜஸ்தான் கொடுத்தது வந்து அவங்க உள்ள போனா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், இல்லைன்னா பஞ்சாப் உள்ள போறதுக்காக தான். மற்றபடி எல்எஸ்சிக்கு வந்து என்னன்னா அவங்க இப்போ கடைசி 2 மேட்சும் வந்து சூப்பரா ஆடினாங்க. அதுவும் சென்னை கிட்ட வேற இன்னும் நல்லா ஆடினாங்க. அதே மாதிரி இப்போ ராஜஸ்தான் கிட்ட ஆடி திருப்பி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ மக்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த மேட்சை ஆர்ஆர் தான் ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்எஸ்சி அதிர்ச்சி கொடுத்தா இன்னும் இந்த போட்டியோட அந்த டாப் டேபிள்ல சுவாரஸ்யம் அதிகரிக்கும். ஏன்னா பஞ்சாப் ஈஸியா உள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்ல ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே லிவி, இப்போ ஆர்ஆர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆர்ஆர்ல இப்போ கரண்ட் ஃபார்ம்ல என்னன்னா இவங்க 2 பேரும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டா அதுக்கப்புறமா வந்து ரன்னை பேக் பண்றதுக்கு பெரிய பிளேயர்ஸ் இல்லை. மிடில் ஆர்டர் தொடர்ச்சியா அவங்க வந்து சொதப்பிட்டே வராங்க. ஸோ போலிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போட்டுறாங்க. ஸோ இந்த மிடில் ஆர்டர் வந்து சரி பண்ணா மட்டும்தான் ஆர்ஆரால வேற லெவல்ல போக முடியும். அது ஏதாவது பண்றதுக்கு இன்னைக்கு மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பா. அதாவது ஹெட்மயரை திரும்ப கொண்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓப்பனிங் 2 பேர், அதாவது முக்கியமா அதுல சூரியவன்ஷியை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அந்த 6 ஓவரை வந்து சூரியவன்ஷி யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கல அப்படின்னா ஆர்ஆருக்கு அந்த 200 இல்ல 160க்கு மேல போறதே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃபா இருக்கிறத நான் பாக்குறேன் இந்த சீசன்ல. ஏன்னா மிடில் ஆர்டர் ஃபுல் சொதப்பல். ஏன்னா ஜுரியலா இருக்கட்டும், ரியான் பராக் என்னைக்காவது ஒரு மேட்ச் அடிக்கிறார். அது மாதிரி ஃபெரேரா அதுவும் அவரும் ஒரே ஒரு மேட்ச் அடிக்கிறார். இவங்களும் 2-3 சேஞ்ச் பண்ணாங்க. பட் ஆனா அந்த ரவி சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா பேட்லயே பட மாட்டேங்கிறது நான் பாக்குறேன். அதுக்கு மேபி ஹெட்மயரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் திரும்ப ஒரு ஃபார்முக்கு வந்து ஆர்ஆரை திரும்ப தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு சேஞ்ச் இருக்கதா பாக்குறேன். சேஞ்ச் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா இங்க எல்எஸ்ஜி தோக்கடிச்சிடும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்எஸ்ஜில அந்த ஃபாரின் டாப் 3 பேட்ஸ்மேன் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறத பாக்குறோம். ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கோரிங் மேட்சா, ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்ஆர்ல சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ எல்எஸ்ஜில வந்து ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா இந்தியன் போலர்ஸ் தான் அவங்க நம்பி இருக்காங்க. ஆனா பேட்டர்ஸ் எல்லாமே ஃபாரின். ஒருவேளை அவங்க வந்து சீசனுக்கு வரல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா எல்எஸ்ஜில? கண்டிப்பா. எல்எஸ்ஜில பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷமே பாத்தீங்கன்னா போலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. அதுவும் முக்கியமா இந்தியன் போலர்ஸ் மேல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஷமியை உள்ள ஆப்ஷன்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அது மாதிரி பிரின்ஸ் யாதவ் பேக்கப் பண்ணி கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் கொடுத்து அவரே இது பண்ணாங்க. பட் ஆனா இந்த ஃபாரின் பிளேயர்ஸை நம்புறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா மார்க்ரம் இந்த வருஷம் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல. கண்டிப்பா மார்க்ரம அடுத்த சீசன்ல வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஜோஷ் இங்கிலீஷும் மிச்சல் மாஷும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கை கொடுத்துருக்காங்க. அதோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மாத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வின் எடுக்கிறத அவங்க பாக்குறோம். ஸோ கண்டிப்பா இந்த ஃபாரின் பிளேயர், அதாவது நிக்கோலஸ் பூரனும் ஐடன் மார்க்கரமும் வெளியே எடுத்துட்டு இந்தியன் பிளேயர் இல்ல ஒரு ஃபாரின் போலரை உள்ள கொண்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷம். ஓகே, ஸோ 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடைய எண்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ சிஎஸ்கே உள்ள போனோம் அப்படின்னா ஆர்ஆர் இன்னைக்கு தோக்கணும். அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு ஆர்ஆர், அதையும் தோக்கணும். பஞ்சாப் அவங்களும் தோக்கணும். இவங்களும் தோத்து நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் உள்ள போவோம். உள்ள போய் என்னடா பண்ண போறோம், பேசாம உள்ளே போவானா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது.